ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மதிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க. அந்தளவுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கழுவிட்டு துண்டில் தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை அதனோட நார், கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் நல்லா வதக்கி விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. நல்லா கொலையாக மசிஞ்சு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தக்காளி வேகிற கேப்பில் நம்ம ஒரு பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனில் அளவுகள் எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம். வெந்தயம் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா தொக்கு ரொம்ப கசப்பாயிடும். அதனால இந்த அளவில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்து வரணும். அதே மாதிரி கடுகும் நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கடுகு பாருங்கள் ஒன்றோட ஒன்று வெடிக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா சுண்ட வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம போட்ட தக்காளியோ பாதி அளவு ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச வெந்தயம் கடுகையும் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஆறின தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய், இது கூட ஒரு 6-7 பல் பூண்டு பல்லை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துனதுக்கு அப்புறமா அது நல்லா கொதிக்கும். அதனால மேலே தெரிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். தொக்கும் நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தது. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்தும் போது நம்மளோட காரம், இனிப்பு, புளிப்பு இது எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்தும் போது தான் நமக்கு டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபேவரட் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ட்ராவல் சட்னின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க.
இட்லி தோசை சப்பாத்தி கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.